ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி காலையில் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டை பார்க்க போகிறோங்க. என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. அது எப்படி செய்ய போகிறோம், என்ன வேணும், அது என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ப்ரைஸ் இல்லாடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி காலையில் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன தெரியுங்களா? ஒரு உண்மையாகவே உபயோகமுள்ள ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்ன தெரியுங்களா? அதாவது நம்ம இப்போ உடற்பயிற்சி காலையில் நம்ம ஜிம்முக்கு போயிட்டு வரவங்களா இருந்தாலும், அதாவது வாக்கிங் நம்ம போயிட்டு வரவங்களா இருந்தாலும், அவங்க காலையில் நம்ம இட்லி தோசை எதுவுமே அவங்க சாப்பிட முடியாது. ஓகேங்களா? அவங்களுக்கோசரமே இது ஸ்பெஷலாக மார்னிங் இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுருக்கேன். அது என்னன்னா ஒரு ஹெல்த்தியாக இப்போ அவங்க உடற்பயிற்சி செய்துட்டு இதை சாப்பிட்டாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு பாடி லெவல் ஹெல்த்தியாக இருக்கும். வாக்கிங் பண்ணிட்டு வரவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் இந்த ப்ரெட்டு சீஸ் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை அவங்க இதை நீங்கள் செய்து கொடுத்தாங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது எப்படி செய்யலாம், எப்படி பண்ணலாம்னு சொன்னோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு நம்ம சீஸை இது மாதிரி திரி வச்சுக்கோங்க. நம்ம சீவில் இது காய்கறி சீவுறோம் இல்லைங்களா, அதில் திரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கோம். அது எப்படி செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன வாய் நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துங்க. அதை வச்சு இப்படி பண்ணுங்கள். உள்ளே வச்சுட்டு பண்ணிங்கன்னா இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னாவே அது ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு ரவுண்டு பண்ணிக்கலாம். ரவுண்டு பண்ணி இப்படி பண்ணிட்டேன்னா நம்ம அதில் அந்த இது வந்துடணும். இந்த பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப் இதை வந்துடணும். இந்த பாருங்கள் வந்துச்சு பாருங்கள். இதை மட்டும் அப்படியே நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இது அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 5 ஸ்லைஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா? 5 ஸ்லைஸையும் இப்போ இந்த கிண்ணத்தால் நம்ம கட் பண்ணி இதை பாருங்கள் இப்படி வச்சுருக்கணும். ஓகேங்களா? இதே பாருங்கள், இதை பாருங்கள், இதே மாதிரி கட் பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு 5 பீஸ் அப்படியே இதை பாருங்கள் கட் பண்ணி இந்த ஓரெல்லாம் கட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடணும். அதில் உள்ள இது கட்டானதை பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப் இதை பாருங்கள் இப்படி வந்துச்சு பாருங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்துடணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பிரெட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் நம்ம ஒரு பேன் வச்சுருக்குறோம். பேன் நல்லா ஹீட்டாக இருக்குது. நம்ம இது சீஸ் இருக்கு இல்லைங்களா, சீஸை போட்டலாம். கொஞ்சம் நேரம் அது உருக்கட்டும். கொஞ்சம் ஆயில் ஊற்றியாச்சுங்க. எல்லாம் நல்லா அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ப்ரெட்டை நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? அதில் போட்டுட்டு ஒரு எக் இருக்கு இல்லைங்களா, இப்படி தட்டி விட்டுருங்க. வெளியே போகாதபடிக்கு அது உள்ளேயே இருக்கணுங்க. இதுங்க நான் இப்போ ஊற்றுற பாருங்க. இதை பாருங்க, உள்ளேயே இருக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உள்ளே இருந்துட்டு இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சால்ட்டு இல்லை ருசிக்கு அது கொஞ்சோண்டு பெப்பரு. இதை பாருங்க, ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. நம்ம சீஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, சீஸை இதை அப்படியே இது மேலேயே போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவுண்டு நம்ம வெட்டணும் இல்லைங்களா, அதை எடுத்து அப்படியே மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்து போட்டுடலாம். இந்த பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது உள்ள முட்டை இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டுடலாம். நான் இன்னொன்று கூட காட்டுற பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரெட்டை போட்டோம். ப்ரெட்டில் நம்ம இந்த ஒரு முட்டை இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் அப்படியே தட்டிடுங்க. இது உள்ளே ஊற்றுற மாதிரி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிளகுத்தூள் போட்டுடலாம். அது மேலே இப்போ சீஸ் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ப்ரெட் இதை அப்படியே நம்ம மூடிடலாம். இது கொஞ்சம் வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இதை அப்படியே திருப்பி போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். இதை பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப்லேயே உள்ளே வந்துருக்கு பாருங்கள். நல்லா இப்படி அமைக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வச்சுட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உள்ளே நல்லா வேகும். ஓகேங்களா? அது வேவாத விட்டுறக்கூடாது, அதனால் நல்லா உள்ளே வெந்துடும். அப்படியே அவ்வளோதான், எடுத்துட வேண்டியதான். இது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். இப்போ 4 பீஸு நம்ம 4 பீஸு சொன்னீங்க. 4 பீஸில் வந்து 4 முட்டையெல்லாம் ஊற்றி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து ஜிம்முக்கு போயிட்டு வரவங்களுக்கும் வாக்கிங் போயிட்டு வரவங்களுக்கும் இதை ஹெல்த்தியாக அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து அவங்க ஹெல்த் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நான் உங்களுக்கு வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன். ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன். அது நீங்களே பாருங்கள், உள்ளே வெந்திருக்கா வேவலையா நீங்களே உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா பாருங்கள் வெந்திருக்குது பாருங்கள். இதே மாதிரி 4 பீஸையும் நான் கட் பண்ணி காட்டுறேன் பெருசு. ஓகேங்களா? 4 பீஸ் வச்சு 4 பீஸையும் கட் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இதை பாருங்கள் இது பாருங்கள் நான் எவ்வளோ கட் பண்ணி அழகாக உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள் எல்லா பீஸையும் பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ பாருங்கள். இது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். எல்லாமே இது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? இது எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வாக்கிங் காலையில் சண்டே டைமில் வாக்கிங் போகிறவங்க இருப்பாங்க, ஜிம் போயிட்டு வரவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சண்டேவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.